2012 MCQ 7வது MCQ பிள்ளையார் 3வது 2012 7வது MCQ லேசர் ஒளி பற்றி செய்யப்பட்ட பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஒரு லேசர் கற்றையில் உள்ள குறித்த மீடுரனை உடைய ஒரு போட்டனின் சக்தி ஒரு சாதாரண ஒளிக்கற்றையில் உள்ள அதே மீடுரனை உடைய ஒரு போட்டனின் சக்தியிலும் பார்க்க உயர்ந்ததுன்னு சொல்லிக்காங்க. லேசருங்கிறது வந்து ஒரு ஒளி. அப்போ நம்ம மின்காந்தத்தில் இருக்கிற ஒரு ஒளி தானே அது, மின்காந்தம் தானே அது, மின்காந்த அலை தானே அது. அப்போ மின்காந்த அலைகளில் நமக்கு அந்த சக்தியை பார்க்க போல E சமன் HFங்கிற சாம்பாடு பார்ப்போம். E வந்து நமக்கு பிளாங்கிங் மாறி அழிக்க போகுது. அப்போ இங்கே மீடுரன் மாறக்கொள்ள சக்தி மாறும். இது ஒரு மாறலையான இது எப்பயுமே மாறல. அப்போ மீடுரன் மாற சக்தி மாற போகுது. ஆகவே இங்கே செல்லிக்கான மூலாவது ஒரே மீடுரனையுடைய, அப்போ சாதாரண ஒளிக்கும் லேசருக்கும் ஒரே மீடுரன் சொன்னால் சக்தி சமனாக வரணும். ஆனால் இங்கே செல்லிக்காங்க என்னன்னு சொன்னால் லேசருக்கு சக்தி கூடன்னு சொல்லி செல்லிக்காங்க. ஆகவே நமக்கு மூலாவது கூற்று பிள்ளை. ABC என்று 3 கூற்றுகள் தந்திக்காங்க. பி கூற்றை பாருங்க பிள்ளையால், ஒரு லேசர் கற்றையை ஒரு கண்ணாடி அரியத்தினால் முறிவடைய செய்ய முடியாது. அப்போ லேசருங்கிறது ஒரு ஒளி தான். அப்போ ஒளி என்ன வேலை செய்யுமோ அதே வேலையை லேசர் செய்யும். அப்போ நம்ம கண்ணாடி குற்றியோட கண்ணாடி அரியத்தை பாவிச்சு ஒளியை எப்படி முறிவடைய செய்யணுமோ அதே மாதிரி லேசரை முறிவடைய செய்யலாம். அப்போ செய்ய முடியாதுன்னு சொல்லிக்காங்க. அதனால பி பிள்ளை. சி கூற்றை பார்த்துட்டு ஏஎம்பி தெளிவான பிள்ளை. அப்போ ஏஎம்பி தெளிவான பிள்ளை. விடையில ஏபிசி எல்லாம் பொய்யுங்கிறது ஒன்றும் இல்லை. அப்போ நிச்சயமாக சி சரியாக வரணும். மலைஞ்சா பிள்ளையார் விடையை பார்த்துட்டுன்னா ஏபிசி ஆகிய எல்லாம் பொய்யுங்கிறது ஒன்றும் இல்லை. அப்போ ஏஎம்பியும் தெளிவான பிள்ளை. சியை பார்ப்போம். ஒரு லேசர் கற்றையில் உள்ள எல்லா போட்டன்களும் ஒரே சக்தியையும் ஒரே அவத்தையும் ஒரே திசையையும் கொண்டிருக்கும். அப்போ இங்கே கயக்கிறது கதிரில் பிள்ளையார் கற்றை. அப்போ லேசர் கற்றை போல அலைகள் அப்படியே வரும். அப்போ ஒளி அலைகள் அப்படியே வரப்போகுது. ஆகவே இங்கே சொல்லலாங்க என்னன்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு கதிருக்கும் எல்லாமே ஒரே நடத்தையை கொண்டிருக்கும். ஒரு கற்றையில் இருக்கிற கற்றைங்கிற ஒன்றுக்கு மேற்பட்ட கதிர்கள். ஆகவே அது எல்லாமே ஒரே நடத்தையை கொண்டிருக்கும். ஆகவே இதில் இருக்கிற எல்லா போட்டோன்களுக்கும் ஒரே சக்தி ஒரே அவத்தை ஒரே திசை அனைத்துமே சமனாக இருக்க போகுது. சரியா இல்லையா? அப்போ இதில் நம்ம போட்டோன்களில் நம்ம இதை சிம்பிளாக வழங்கலாம். நமக்கு கற்றையை பற்றி கழிச்சிக்காங்க. ஆகவே சி பார்ட் சரி, இதோட சி சரி. அப்போ இந்த கூட்டில் 2வது ஆன்சர் சி மட்டும். எளிமையான கேள்வி, இதை விளங்கிட்டு வரணும். ஒன்பதாம் கேள்வி பாருங்க பிள்ளையார். அரியம் தந்திரிக்காங்க. இந்த அரியத்தில் ஒரு கதிர முறிவு தந்திரிக்காங்க. கதிர் ஒன்று வருது இப்படி. சரியா? இப்போ ஒரு நிற ஒளிக்கதிர் ஒரு கண்ணாடி அரியத்தின் மீது பட்டு அரியத்தினூடாக செல்லும் போது இழிவு விலகலுக்கு உட்படுகிறது. கதிர் பெரும்பாலும் செல்லத்தக்க புள்ளியங்கள் சொல்லி கேட்டீங்க. அப்போ இழிவு விலகல் அடையுதுன்னு சொன்னா பிள்ளையால், இழிவு விலகல் அடையுதுன்னு சொன்னா படுகோணம் சமன் வெளிப்படுகோணம் உள்ளுக்கு முறிவு கோணங்கள் சமனாக போகுது. அப்போ இந்தியக்கிற கோணமும் சமனாக இருக்க போகுது. அப்போ இழிவு விலகல் நிலையில ஆக முக்கியமாக பாவிக்கிற சொல்ல வேண்டியக்கு கதிர் அரியத்தினூடாக சமச்சீராக செல்லும். நம்ம தேர்வில் எல்லாரும் படிச்சிருப்போம். அப்போ இழிவு விலகல் நிலையில கதிர் அரியத்தினூடாக சமச்சீராக செல்றதுனால I1 சமன் I2 R1 சமன் R2 நம்ம படிச்சிருப்போம். ஆகவே இதை சமச்சீராக இப்படி எடுத்த மனுஷனா பிள்ளையா, இப்படி எடுத்த மனுஷனா இதே போல இங்கே அதை வெளிப்பட போகுது. இதே போல இங்கே அதை வெளிப்பட போகுது. ஆகவே இதுக்கு நான் இதே போல இங்கே அதை வெளிப்பட போகுது. சரி அப்படியா? அப்போ நம்ம படத்தில் பார்த்த மனுஷனா அது க்ரோஸ் பண்ணுற இடம் வந்து D ஆக இருக்க போகுது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் பிள்ளையால், இந்த பேப்பர் தானே, இந்த பேப்பரை எடுத்து இந்த மூலையும் இதுக்குள்ளார விட்டு படுறாப்பல மடிச்சேன்னு சொன்னால் இதுக்குள்ளார விட்டு படுறாப்பல இப்படி மடித்து போட்டு ஒரு லைட்டு முன்னுக்கு இப்படி பார்த்து அடிச்சுனா லைட்டு முன்னுக்கு பார்த்து அடிச்சேன்னா இந்த கதிரிக்குள்ள பிள்ளையார் சுற்றி டீக்குள்ளார போகும். நமக்கு எக்ஸாம் போர்டில் சாத்தியப்பட மாட்டான். எக்ஸாம் போர்டு அதனால வளர்க்குறப்ப நமக்கு கடும் பவரான லைட் தேவை. பவர் இருந்துச்சுன்னா லைட்டில் இப்படி சரியாக பிடிக்கணும். லைட்டில் சரியாக பிடிக்க முடிச்சுன்னா
நமக்கு செட்டியார் இந்தியில் வந்த இந்த கதிரை தானே பிள்ளையார். இந்த கதிர் செட்டியார் டியை வெட்டி போகணும். இதுக்குள்ளால பார்க்கணும், இதுக்குள்ளால பார்க்கணும். இவர் இந்த கதிரை இதுக்குள்ளால பார்க்கணும். இதுக்குள்ளால பார்க்க முடியுது, மாறி பார்க்க முடியுதுன்னா அந்த எழுத்துக்களை அடையாளம் கஷ்டம். இதை இதிஞ்சல பக்கம் கண்ணை வச்சு, ஏபிசிடி பக்கம் கண்ணை வச்சு கதிரை பின்னுக்கு வச்சு ஒரு லைட்டுக்கு முன்னுக்கு வச்சு இப்படி நீட்டி இப்படி பார்த்த முடிஞ்சுனா பிள்ளையார் சரியா டீக்குள்ளால போகிறது நமக்கு வளரும். இது சரியா டீக்குள்ளால போகிறது வளரும். எக்ஸாம்பிளில் நம்ம இந்த கோணங்கள் சமனாதலா போல அன்னளவாக இருக்குன்னா சரி, எனக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கு. சீக்கும் டி மேலுக்கு இருக்கிற சீக்கும் கீழுக்கு இருக்கிற ஈக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. ஆகவே நமக்கு டிஏ தெளிவாக பார்த்துக்கலாம் சரியா பிள்ளையார். அப்போ யாக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குன்னா கதிர் சமச்சீராக போகிறதுனால இந்த கோணங்கள் சமனாக வரும். சரியா செவ்வனுக்கு இடையில இருக்கிற கோணங்கள் அது சமனங்கிறதுனால இது நேர்கோணங்கிறதுனால ஏனைய கோணங்கள் சமனாக வரும். வளைஞ்சா பிள்ளையா அடுத்த கேள்வி போகும். கேள்விக்கு டி அப்போ டின்னு சொன்னால் 4வது ஆன்சர். டி 4வது ஆன்சர். அடுத்த இருபத்தி ஏழாம் கேள்வியை பாருங்க பிள்ளையார். இருபத்தி ஏழாம் கேள்வி வழியிலிருந்து அப்ப ஏ வழியை ஊடுகாட்டும் ஊடகம் டீன்னு சொல்றாங்க. செவ்வனாகப்பட்டு அதனூடாக ஊடுகடத்தப்படும் ஒரு நிற ஒளிக்கதிரின் அலை வடிவம் உருவில் ஏற்படும் மாற்றங்களை காட்டிக்காங்க. முதுகுச்சுட்டியை கேட்டிக்காங்க. அப்போ முதுகுச்சுட்டி என்று சொல்லுறது நம்மளால் நமக்கு வேக மாற்றங்களாக தரலாம். V சமன் F லாம்டாவில் V சமன் F லாம்டாவில் லாம்டாவில் மாற மாற்றம் வேகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். F மாற மாட்டான். அப்போ நாம முதுகுச்சுட்டிங்கிறது இலகுவாக பார்க்கறது வழியிலையும் வெற்றிடத்திலையும் முதுகுச்சுட்டி ஒன்றா இருக்கும். ஏனைய எல்லா ஊடகத்திலையும் ஒன்றை விட அதிகமாக இருக்கும். அப்ப வேகம் வழியிலையும் வெற்றிடத்திலையும் ஆக கூட இருக்கும். வெற்றிடத்தில் ஆகக்கூட வழியிலையும் வெற்றிடத்திலையும் அன்னளவாக சமன் செல்வோம். வெற்றிடத்தில் ஆக கூட இருக்கும். ஏனைய ஊடகங்கள் அதோட குறையும். அப்ப நமக்கு முதுகுச்சுட்டி சமனாக வரணும்னு சொன்னா முதுகுச்சுட்டி ஒன்றை விட பெருசாக வரணும்னு சொன்னா பிள்ளையார் இந்த முதுகுச்சுட்டி ஒன்றை விட பெருசாக வரணும்னு சொன்னா மேலுக்கு பெரிய பெருமானம் வரணும், கீழுக்கு சிறிய பெருமானம் வரும். அப்ப அந்த ஒன்றை விட பெருசாகும். ஆகவே நம்ம சிம்பிளா பார்க்கணும்னு சொன்னா பிள்ளையார் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிற முறை சொல்லலாம். அப்ப எப்போதும் மேலுக்கு வழி அல்லது வெற்றிடத்தின் வேகம் வரும். வழி அல்லது வெற்றிடத்தின் வேகம் அல்லது லம்டா வரும். வேகம் என்ற வேகம், லம்டா என்ற லம்டா வரும். அதே போல கீழுக்கு ஊடகத்தில், அப்ப இது ஊடகத்தின் முதுகுச்சுட்டி. அப்ப ஊடகத்தில வேகம் அல்லது லம்டா வரும். வேகம் என்ற ரெண்டும் வேகம் ஆயிக்கும், லம்டா ரெண்டு லம்டாவாயிருக்கும். அப்பதான் கீழுக்கு வர பிரமாணம் குறைய மேலுக்கு வர பிரமாணம் கூடங்கிறதுனால முதுகுச்சுட்டி உண்டாகுது. இது பாடமாக்காம சேர்க்குமோ நமக்கு விளங்குமே நினைச்சீங்கன்னா ஒன்றோட கூட வரணும் வந்தது. சரி அப்படியா இந்த கேள்வியில நமக்கு அலை நீளத்தை பார்த்தா அரை அலையை பார்த்தாலே விளங்கும். அப்போ அரை அலையை பார்த்தோம்னா அப்படியா 1 2 3 4 அப்போ 3க்கு 4 இருக்கு. அரை அளவுக்கு இடைப்பட்ட கிரிட் அந்த கோடு 4 இருக்கு. நிலத்த பட்டத்தில் 2 இருக்கு. அப்போ நமக்கு அலை நீளம் இங்கே 4 வரும் சமன் 2. ஆகவே முதுகுச்சுட்டி நமக்கு 2ஆக வரப்போகுது வளைஞ்ச விளையாடு. அப்போ இங்கே இருக்கிற அலை நீளம் நமக்கு வழியில் அலை நீளத்திங்கள் ஊடகத்தில் அலை நீளம் அதை நீங்கள் மொத்தமாக கூட்டி 8×4 போடலாம். அறப்படிச்ச வேலை அது ஏன் விகிதம் தானே பிள்ளையார். விகிதம்ங்கிறதுனால அரை அலைக்கு இலகுவாக பார்க்கலாம். சரி அப்படியா அப்போ ஆன்சர் 2வது ஆன்சர் வளைஞ்சது பிள்ளையார். முப்பத்தி ஓராம் இல்லையா பாருங்க பிள்ளையா. 31ஆம் கேள்வி. 31ஆம் கேள்வி. இந்த கேள்வியில குவியத்தூரம் 14 மீட்டரை உடைய ஒரு பொருளியையும்
குவியத்தூரம் 2 சென்டிமீட்டரையும் உடைய ஒரு பார்வை துண்டை கொண்ட ஒரு வானியல் தொலைக்காட்டியை இயல்பான செப்பஞ்செய்கையில் வைத்து கோள் நோக்கப்படுகிறது. அப்ப நமக்கு வானியல் தொலைக்காட்டி இயல்பான செப்பஞ்செய்கையில் இருக்கக்கூட இறுதி பிம்பம் முடிவிலே இருந்து வரும். அப்ப முடிவிலே இருந்து வார பொருள பிம்பத்தை பொருளும் முடிவிலே பிம்பமும் முடிவிலே. அப்ப நமக்கு இங்க ஆக முக்கியமான விஷயம் வானியல் தொலைக்காட்டி இயல்பான செப்பஞ்செய்கையில் இருக்கக்கூட நமக்கு பொருள் வில்லட குவியத்தூரமும் பார்வை துன்ற குவியத்தூரமும் ஒரே புள்ளியில இருக்கும். ஒரே புள்ளியில இருக்கும். ஆகவே நமக்கு கருவித மொத்த நீளம் இவர் ஒப்ஜெக்டிவ் லென்ஸ் இவர குவியத்தூரம் F0 இவர குவியத்தூரம் ஐபீஸ் FE என்றா மொத்த நீளம் F4 சக FE ஆയിരിக்கும். கருவியின் மொத்த நீளம் F4 சக FE ஆയിരിக்கும். இங்க உருப்பெருக்கம் F4 வின் கீழ் FE ஆയിരിக்கும். F4 பெருசாയിരിக்கும். அப்ப F4 பெருசாയിരിக்கும், FE சிறுசாയിരിக்கும். அப்ப உருப்பெருக்கம் F4 வின் கீழ் FE ஆയിരിக்கும். மொத்த நீளம் F4 சக FE ஆയിരിக்கும். எப்ப இயல்பான செப்பஞ்செய்கையில் வானியல் தொலைக்காட்டிக்கு இயல்பான செப்பஞ்செய்கையில இறுதி பிம்பம் முடிவில தோன்றும். கருவிர நீளம் குவிய நீளங்கள்ல கூட்டுத்தொகையா இருக்கும். உருப்பெருக்கம் ஓவின்கள் E ஆയിരിக்கும். சரியா? இப்ப இங்க மூணாவது கூட்டு சொல்லலாம். அப்ப 14 மீட்டரும் 2 சென்டிமீட்டருமா? அப்ப 14 மீட்டரும் 2 சென்டிமீட்டருமா? அப்ப நமக்கு சும்மா உருப்பெருக்கத்தை சும்மா காட்ட முடியாது. 1400 கீழ் 2 700 வரும் உருப்பெருக்கம். கருவிர நீளம் 1402 வரும். அப்ப ஏ கூட்டு என்ன சொல்லலாம்டா 3 கூட்டு சொல்லலாங்க. மூணாவது பொருளைக்கும் பார்வை துண்டுக்கும் இடையே உள்ள தூரம் 1400 சென்டிமீட்டர் 1402 சென்டிமீட்டரா? அப்ப 14 மீட்டர் சொன்னா அது சென்டிமீட்டருக்கு மாதிரி 1400 சென்டிமீட்டர். இவர் 1400 சென்டிமீட்டர், இவர் 2 சென்டிமீட்டர், 1400 சென்டிமீட்டராக இருக்க போகுது. சில பேர் அப்ப 1400 இதை இவ்வளத்தை பார்க்கணும். இவ்வளத்தை பார்த்தது என்ன காரணம்டா இது பெருசாயிருக்கும். அப்ப 1400 சென்டிமீட்டர் 1402 சென்டிமீட்டர். அப்ப 2 கூட்டு 1402 வரும். ஏ கூட்டு சரி மீட்டர்ல இங்க வேற கவனம். ரெண்டாவது கோளின் கோண பெரிதாக்கம் 700 ஆகும். 700 ஏன் 1400 700 கோண பெரிதாக்கம் பியும் சரி. சீக்கூற்று சொல்றாங்க நோக்குனரின் அண்மை புள்ளியில் கோளின் பிம்பம் உண்டாகிறது. அப்ப இறுதி பிம்பம் தெளிப்பார்வை நிலவுத்திரத்தில் உருவாகுதான் முடிவில உருவாகுதான்னு கேட்டா தொலைக்காட்டிக்கு இயல்பான செப்பஞ்செய்கிற இறுதி பிம்பம் முடிவில தான் உருவாகும். ஆகவே சீக்கூற்றுப்புல தொழிற்பார்வை நிலவுத்திரம் செய்யாம சீக்கூற்றுப்புல. அப்ப ஏபி மட்டும் சரி. அப்ப மூலாவது ஆன்சர் மூலாவது சரி. அப்படி அதோட இலகுவான கேள்வி விட அதை வழங்கி எடுத்துக்கொள்ளணும். 2012 சார் பாருங்க பிள்ளையார். ஒரு தகுந்த வரைகை குறித்து வில்லை சூத்திரத்தை வாய்ப்பு பார்க்குமாறு ஒரு குவிவு வில்லையின் குவிய தூரத்தை துணியுமாறு அப்புறம் என்ன செய்வாங்க வில்லை சூத்திரத்தை வாய்ப்பு பார்க்கிறதும் குவிய தூரத்தை துணியுமாறு நீர் கேட்கப்பட்டுள்ளது. இந்நோக்கத்திற்காக பயன்படுத்தத்தக்க பகுதியாக கோத்த ஒழுங்கமைப்பு ஒன்று பின்வரும் வரைபடத்தில் காணப்படுகிறது. யூவானது பொருள் தூரமாகும். உம்மிடம் ஒரு பொருள் ஊசி P1 வில்லை L இடங்கான ஊசிகள் P1 P2 P3 குறுகியதும் ஒன்று சின்னது ஒன்று பெருசு ஒரு வெண்திரை S ஆகியன வழங்கப்பட்டுள்ளன. இந்த படம் தந்திருக்காங்க பிள்ளையார். இந்த படத்தை வச்சுருவோம். இதுல ஒரு தாங்கில ஏற்றப்பட்டியாங்க. தாங்கில ஏற்றுறதாக முக்கியம். வில்லையே சும்மா அந்த இடத்துல நிற்கிறது முன்னே இப்போ தாங்கில ஏற்றணும். தலைமையாக இதில் இங்கால இவ்வளத்தை எஃப் தலைமையாச்சில் இங்கால இவ்வளத்தை எஃப்க்கு வெளியில் ஒரு ஊசியை வரைஞ்சிக்காங்க. ஒரு ஊசி அது ஒரு தாங்கில ஏற்றப்பட்டிக்கு எக்ஸ் ஊசி எக்ஸ் இங்கே எவ்வளோ வியூ சரி. இவ்வளவு வியூ பொருள் தூரம்
யூ யூ வில்லையில் இப்போ என்ன சொல்லலாம்னு சொன்னால் அங்கே நமக்கு 3 உருப்படிகள் தந்திருக்காங்க. இப்போ ஏ பார்ட் P1 மீது குறித்த புள்ளி எக்ஸிலிருந்து வரும். அப்போ குறித்த புள்ளி எக்ஸிலிருந்து வரும் ஒளிக்கதிர்களை கருதி P1-இன் பிம்பத்தை இனங்காண்பதற்கு உகந்த வரைபடம் வரையட்டான். ஆகவே நமக்கு இவ்விடத்தில் இந்த புள்ளியிலிருந்து வர கதிர்களுக்கு ஒன்று பிள்ளையால் அப்போ நமக்கு எப்போதும் இலகுவான என்னன்னு பிள்ளையால் சமாந்திரமாக வார கதிர்கள் குவியத்துக்குள்ளால போகும். சமாந்திரமாக வார கதிர்கள் குவியத்துக்குள்ளால போகும். அதே நேரம் சீக்குள்ளால போகிற ஒளியியல் மையத்துக்குள்ளால போகிற கதிர் நேரடியாக போகும். ஆகவே நான் ஒளியியல் மையத்துக்குள்ளால மூலாவது கதிர் இருக்கிறேன். அப்போ ஒளியியல் மையத்துக்குள்ளால மூலாவது கதிர் இருக்கிறேன். 2வது கதிர் என்ன அப்படியால் சமாந்திரமாக கொண்டாந்து அம்புக்குறிகளாக முக்கியம். அம்புக்குறிகளாக முக்கியம். 2வது நான் என்ன செய்வேன் அப்படியால் சமாந்திரமாக கொண்டாந்து குவியத்துக்குள்ளால கொண்டு வைக்கணும். இவ்வளத்தை கொண்டாந்து இன்னைகள் குவியம். அப்போ நான் என்ன செய்வேன் அப்படியால் குவியத்துக்குள்ளால கொண்டு வைக்கணும். அப்போ இது ரெண்டும் சந்திக்கிற இடத்துல பிம்பம் உருவாகும். அப்போ இது ரெண்டும் சந்திக்கிற இடத்துல இந்த பிம்பம் உருவாகும். அப்போ ஒளியியல் மையத்துக்குள்ளால போகிறது அப்படியே ஒளியியல் மையத்துக்குள்ளால போகும். ஒளியியல் மையத்துக்குள்ளால போகிறது அப்படியே ஒளியியல் மையத்துக்குள்ளால போகும். நேரடியாக போகும். நேரடியாக போகும். சமாந்திரமாக வாரது எஃப்க்குள்ளால போகும். இதில் நான் இன்னொரு கதிர் எடுக்கலாம் இல்லையா? அதாவது இருந்துச்சுன்னா எஃப்க்குள்ளால எடுத்தேன்னு சொன்னால் சமாந்திரமாக போய் அங்கே சரி அந்த நான் 2 கதிர் எடுத்துருக்கேன். நாளைக்கு ஒரு படத்தை இருக்கிறதுக்கு 2 கதிர் தேவை. அப்போ சமாந்திரமாக கொண்டாந்து எஃப்க்குள்ளால கொண்டு போய் இன்னைக்கு எஃப் அப்போ சமாந்திரமாக கொண்டாந்து எஃப்க்குள்ளால கொண்டு போயிருக்கேன். அப்போ இப்படி வருவார். இவர் ஒளியியல் மையத்துக்குள்ளால நேரடியாக போகிறார். ஒளியியல் மையத்துக்குள்ளால நேரடியாக போகிறார். சரியா பிள்ளையார்? ஒளியியல் மையத்துக்குள்ளால நேரடியாக போகிறார். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் பிள்ளையார்? இந்த கீழிக்கிற கால் தான் இந்த எக்ஸ், இந்த எக்ஸில் பிம்பம். அப்போ நாம் அதை குறிச்சிட்டோம். ஏ பாட். 2வது பாட்டுக்கு என்ன பிள்ளையால் நீ வரைந்த இடத்தில் எஸ்ஐ வைத்திருப்பது அந்த மேற்குறித்த B1 அங்கேயே முடிஞ்சு B1 மேற்குறித்த வரைபடத்தில் ஒரு உகந்த இடத்தில் எஸ்ஐ வரைக்கு. அப்போ எஸ்ஐ வரையிட்டாங்க சொல்லியாங்க. எஸ்ஐங்கிறது வெண்திரை. அப்போ நான் வெண்திரையை வெப்பன் என்ன தாண்டினா பிள்ளையால் வேறு பக்கம் இருந்து ஒளிக்கதிர்கள் வந்து எனக்கு இந்த பிம்பத்தை பார்க்கலாம போகுங்கிறதுக்காக தான், பொருளை பிம்பத்தையும் பார்க்கலாம போகுங்கிறதுக்காக தான் இந்த பொருளை ஊசியிலிருந்து வர ஒளிக்கதிர் மட்டும் இதுக்குள்ள போகணும், வில்லைக்குள்ள போகும். பெரும்பாலான வேறு பொருளை இருந்து வர ஒளிக்கதிர் போகக்கூடாதுன்னு நான் என்ன சொல்றேன் அப்படியா ஒரு வெண்திரையை இப்படி வைப்பேன். எஸ் எஸ் அது இதான் B1. அப்போ ஏக்கு ஆன்சர் இது, பிக்கு ஆன்சர் இது. B1 B2 கட்டிக்காங்க பிள்ளையார். நீர் இதனை வரைந்த இடத்தில் ஏச வைக்கிற ஏன்னு கட்டிக்காங்க வேறு பொருள்களில் இருந்து வார ஒளியை தடுக்கிறதுக்கு. வேறு பொருளில் இருந்து வார ஒளியை தடுத்து பொருட்கமா பிம்பத்தை தெளிவாக பார்ப்பதற்கு நம்ம இந்த வசனத்தை அப்படி சரி வேறு பொருள்களில் இருந்து வார ஒளியை தடுத்து பொருட்கமா பிம்பத்தை தெளிவாக பார்ப்பதற்கு. அவ்வளோதான் B1. சி பார்ட் என்ன சொல்லுவாங்க? சி பார்ட்டில் பொருள் ஊசி P1-இன் பிம்பத்துடன் V-ஐ துணிவதற்கு இடங்காணும் ஊசி P2-ஐ பயன்படுத்த வேண்டிய இடத்தை பயன்படுத்த வேண்டிய அதே வேளை நீர் உமது கண்ணை ஒரு உகந்த தானத்தில் வைக்க வேண்டும். இத்தானத்தை மேற்கொள்வது பார்த்து என்று குறிக்கிறார். ஆகவே நான் இஞ்சல கண்ணை வச்சு பார்ப்பேன் இல்லையா? இஞ்சல கண்ணை வச்சு பார்ப்பேன். தலைமையச்சில் நான் கண்ணை வச்சு பார்ப்பேன். அதை நான் என்று குறிப்பேன். இந்த படம் வந்து ஒரு சின்ன அந்த நேர்கோட்டில் வரது. இந்த படம் இன்னைக்கு போட்டில் எழுதக்குள்ள குளங்கள் இனி வாக்கு குளங்கிறது. இந்த படம் வந்து நேர்கோட்டில் வரல. நீங்கள் கீழே புலரை வச்சு நேர்கோட்டில் கீறுவேன். சரியாவில் புலரை வச்சு நேர்கோட்டில் கீறுவேன். ஆகவே நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ கண்ணை நம்ம வைப்போம். இங்கே பார்ப்போம். கண்ணை வச்சு பிம்பத்தை பார்ப்போம். மெய்பிம்பம். இப்போ 2வது ஆன்சர் Cயில் 1 கண்ணை கீட்ட முடியாது. Cயில் 2வது P1 P2-இன் பிம்பம் P2-உடன் பொருந்துகிறது. நாம் இவ்விடத்துல தான் நாம் இந்த ஊசை வச்சு பார்ப்போம். P1-ன்ற பிம்பம் P2-ஓட பொருந்துதா இல்லையான்னு சரி பார்க்குறதுக்கு நாம் P2 கொண்டு வச்சு பார்ப்போம். என்னன்னு சரி அந்த தூரத்தை அளக்கிறதுக்கு பிம்ப தூரத்தை அளக்க. இப்போ அந்த இடத்துல இருந்து பிம்ப தூரத்தை அளக்கிறார் பிள்ளையார். இது திரையில் வரக்கூடிய ஒன்று. ஆகவே இதில் பிம்பத்தை நாம் பொருறதுக்காக நாம் என்ன செய்ய வேண்டியதுன்னா பிள்ளையார் இவ்விடத்தை நாம் இடங்காணும் ஊசி ஒன்று வைப்போம். இந்த தூரத்தை அளக்கிறதுக்காக. அப்போ இதில் பிம்பமும்
இந்த இடங்கான மூசி ஒன்றோட ஒன்று பொருந்தான்னு பார்க்கறதுக்கு நாம் என்ன செய்ய முடிச்சுனா கண்ணை தலைமையாச்சில் வச்சு நாம் என்ன செய்ய முடியும்னா கண்ணை இப்படி அசைச்சு பார்ப்போம். அசைச்சு பார்க்க போல ரெண்டும் ஒரே மாதிரி அசைஞ்சா, ரெண்டுக்கும் இடையில சார்பியக்கம் இல்லாட்டி ரெண்டும் ஒரே வாராக அசைச்சுன்னா நமக்கு விளங்கும் அது ரெண்டும் ஒன்றோடு பொருந்திருக்கிறது. அப்போ இதைத்தான் கேட்டிருக்காங்க. பொருந்துகிறது எவ்வளோ பார்ப்பேன்னு கேட்காங்க. பொருளையும் பிம்பத்தையும் பார்த்தவாறு கண்ணை அசைக்கும் போது இரண்டுக்கும் இடையில் சார்பியக்கம் இல்லாவிடில் பொருந்துகிறது இந்த வசனத்தை சொல்லணும். புரிஞ்சா பிள்ளையார்? அப்போ பொருளையும் பிம்பத்தையும் பார்த்தவாறு கண்ணை அசைக்கும் போது பொருளையும் பிம்பத்தையும் சொன்னா இந்த இடங்கான மூசியை அப்ப நாம P1-இன் பிம்பத்தையும் P2-வையும் பார்த்தவாறு அப்ப நம்ம இதை செய்யணும். அப்ப இடங்கான மூசி P2 அப்ப P1-இன் பிம்பத்தையும் P2-வையும் பார்த்தவாறு கண்ணை அசைக்கும் போது அவை இரண்டுக்கும் இடையில சார்பியக்கம் இல்லாட்டி அவை பொருந்துகிறது சொல்லலாம். அப்ப நான் அந்த வசனத்துல நான் சரி டி பார்ட் மாய பிம்பங்களுடன் சில வாசிப்புகளை நீர் எடுக்க விரும்புகிறீர் என கொள்கை. அத்தகைய ஒரு வாசிப்பை எடுப்பதற்கு பொருள் ஊசியையும் இடங்காணும் ஊசியையும் உரிய இடங்களில் வரைந்து அவற்றை பின்வரும் வரிப்படத்தில் P2 அல்லது P3 P1 அல்லது P2 அல்லது P3 என குறிக்க அவற்றை செப்பமான சாதனங்களில் வைக்க தேவைன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம இதை அழிப்போம் இல்லையா? அந்த படத்துக்கு வரும் இல்லையா? தலைமையாச்சு குவியவில்லை தானம் தானம். இதுல நாம் என்ன செய்ய போறோம் இல்லையா? இதுல குவியத்துடன் நதியான எஃப் அப்ப நாம மாய பிம்பத்தை புறம் படிச்சுன்னா நம்மளோட பொருள் குவியத்துக்குள்ள இருக்கணும். நமக்கு இடங்கான மூசி P3 தனியாக அப்படியா அது உயர்ந்ததாக இருக்க போகுது, P3 உயர்ந்ததாக இருக்க போகுது, P2 P3 இவ்வளத்தை வச்ச முடிச்சுன்னா அதுக்கு பின்னுக்கு உருப்பெருத்த பிம்பம் உருவாக போகுது. ஆகவே நான் P1-ஐயும் பாவிக்கலாம், P2-ஐயும் பாவிக்கலாம். என்னன்னு சொன்னா அது பொருள் வில்லியாக. ஆகவே இதுல சரியான உயரங்கள் பொருத்தமாக காட்டப்படவில்லை எந்த உயரத்துக்கு சொல்லி. அப்ப நமக்கு இதுல இந்த படத்தை நீட்டின வழங்கும் நாம P2 சற்று உயர்ந்த ஆயிடுச்சு. அப்ப நான் இவரத்தை P2 வார சொல்றேன். அப்ப P2 இது P2. அப்ப இவரத்தை P1 இருக்கிறதுனால ஓகே இல்லையா? இது P2 இதை விட பிம்பம் பெருசாயிருக்கும். இந்த பொருளுக்கு பின்னால் தோணும். இது கட்டாயம் எஃப்க்குள்ள இருக்கணும். ஆகவே நமக்கு P3 இப்படி வருவார். நமக்கு இன்னும் இது பார்க்க போல பொருள்ல பிம்பம் இதுக்கு பின்னால வழங்கும், வில்லைக்கு பின்னால வழங்கும் மாய பிம்பம். ஆகவே நமக்கு P3 இதுக்கு பின்னாலே. ஆகவே இது P1 ஆகும் P2 இருக்கலாம் இல்லையா? நமக்கு P3 இதுக்கு பின்னுக்கு சரியா? P3 இதுக்கு பின்னுக்கு. ஆகவே நமக்கு கேட்டிருக்காங்க P1 P2 P3 குறிச்சு காட்டிருக்காங்க. பாட் நீர் பெறுவதற்கு எதிர்பார்க்கும் ஒரு வரைப்பை பின்வரும் நெய்யறையில் வரைக. உமது வரைப்பு மெய் பிம்பங்களுக்கும் மாய பிம்பங்களுக்கும் தரவுகளை கொண்டிருக்க வேண்டும். ஆகவே நான் எப்படி வரைய நினைச்சேன் பிள்ளையா? பாட்டுக்கு எனக்கு வில்லை சமன்பாடுல பிள்ளையா, வில்லை சமன்பாடுல ஒன்றிங்குள் V சாய ஒன்றிங்குள் U சமன் ஒன்றிங்குள் F இதான் வில்லை சமன்பாடு. இப்ப நான் என்ன செய்வேன் பிள்ளையா? இதை ஒழுங்காக்கி நினைச்சுன்னா ஒன்றிங்குள் V சமன் ஒன்றிங்குள் U சாக ஒன்றிங்குள் F. ஆகவே நான் ஒன்றிங்குள் U x அச்சிலையும் ஒன்றிங்குள் V y அச்சிலையும் குறிக்க போறேன்.
இப்போ நான் வயாச்சியில் குறித்து நினைச்சேன் பிள்ளையா மெய் பிம்பங்கள் உருவாகக்கூட இதில் யூ எப்பையும் ப்ளஸ் தான். ஏன் நமக்கு தெற்காட்டின் குருவாளக்க பாவிச்சோம்டா மெய் பிம்பத்துக்கோ மாய பிம்பத்துக்கோ படுகிறதுக்கு எதிரான திசையில் அளக்கப்படுறதுனால யூ வந்து ப்ளஸ் ஆக போகுது. மெய்பிம்பங்களுக்கு வி எதிர்த்திசையில வாரத்தினால மெய்பிம்பங்களுக்கு வி வந்து மைனஸ் ஆக வரப்போகுது. மெய்பிம்பங்களுக்கு வி மைனஸ் ஆக வரப்போகுது. மாய பிம்பங்களுக்கு வி வந்து பிளஸ் ஆக வரப்போகுது. ஆகவே வரைப்பு இப்படி ஆகவே இஞ்சல பக்கம் மெய்பிம்ப வீக்கும் இஞ்சல பக்கம் மாய பிம்ப வீக்கும் குறிவளக்கோடு விளையாடு. ஆகவே இதான் நாம் எதிர்பார்த்த வரை ஈ பாட்டு. அடுத்தது ஈல மூணாவது பாட்டு கேட்க ரெண்டாவது பாட்டு கேட்காங்க. இதில் படித்திறன் என்னன்னு சொல்லி கேட்காங்க ரெண்டாவது பாட்டு. அப்போ இதில் படித்திறன் என்னன்னு சொல்லி படித்திறன் வந்து உண்டு. ஏன் படித்திறன் இல்லையே ஒன்றும் இல்லையே படித்திறன் உண்டு. மூணாவது பாட்டு வரைவில் இருந்து குவிய தூரத்தை எங்க நான் துணியில் சொல்லி கேட்டிக்காங்க. அப்போ வரைவின் படித்திறன் வந்து ஒண்டிங்களை வரைவின் வெட்டு துண்டு வந்து ஒண்டிங்களை ஃபைலே ஆகலையாது. அப்போ வெட்டு துண்டு படித்திறன் எஃப் சாமன் ஒண்டிங்கள் வெட்டு துண்டு எஃப் சாமன் ஒண்டிங்கள் வெட்டு துண்டு. அப்போ வெட்டு துண்டு சாமன் ஒண்டிங்கள் எஃப் ஆகிக்க போது. அப்போ எஃப் சாமன் ஒண்டிங்கள் வெட்டு துண்டு ஆகிக்க போகுது. எஃப் பாட் மெய்பிம்பங்களிடத்து யூக்கமாவியின் பெருமான சோடி புறப்படும் போது வரைப்பில் இரு தரவு புள்ளிகளை குறிக்கலாம் என மாணவன் ஒருவன் கூறுகிறான். இதனுடன் உடன்படுகிறான் கேட்டியான். வரைப்புகள் செய்யக்கூட உண்மையா குவியுவில்லோட பரிசோதனை செய்யக்கூட மெய்ப்பொருளுக்கு மெய்பிம்பம் உருவாகக்கூட ஒரு யூவையும் ஒரு வியையும் எடுத்த மனுஷன் பிள்ளையால் நமக்கு ஒரு ரீடிங்குக்கு வரைப்புல 2 புள்ளிகளை குறிக்கலாம். அதுக்கு என்ன காரணம் முடிச்சதுன்னா ஒளியின் புறமாற்றும் இயல்புங்கிற ஒரு இயல்பு கொண்டிருக்கு. அதாவது நமக்கு 2Fக்கு அங்காத பொருளை வச்சோம்னா Fக்கும் 2Fக்கும் இடையில மெய்பிம்பம் கிடைக்கும். இதே போல Fக்கும் 2Fக்கும் இடையில பொருளை வச்சோம்னா 2Fக்கு அங்காத மெய்பிம்பம் கிடைக்கும். ஆகவே இது அர்த்தம் என்னன்னு சொன்னா ஒளியின் புறமாற்றும் இயல்பு என்று இது அழிக்க ஒளியின் புறமாற்றும் அதோட காட்டுறேன். ஒளியின் புறமாற்றும் இயல்புங்கிற இப்போ உதாரணமாக இது F இது 2F அப்படின்னா 2Fல பொருளை வச்சோம்னா சரியா 2Fல பிம்பம் உருவாகும். முடிவில் இருக்கிற பொருளுக்கும் எஃப்ல பிம்பம் உருவாகும். எஃப்ல இருக்கிற பொருளுக்கும் முடிவில் பிம்பம் உருவாகும். ஒளியின் புறமாற்றும் இயல்புங்கிற வந்த கதிர் அப்படி ரிவர்ஸ்ல அனுப்ப போறோம். ஆகவே நமக்கு இங்கால பக்கம் செல்வமே இந்த பக்கம் 25 சென்டிமீட்டர்ல பொருளை வைக்கக்கூட 25 சென்டிமீட்டர்ல பொருளை வைக்கக்கூட 16 சென்டிமீட்டர்ல பிம்பம் உருவாகுதுன்னு சொன்னா இதுல இருந்து 25 சென்டிமீட்டர்ல பொருளை வைக்கக்கூட 16 சென்டிமீட்டர்ல பிம்பம் உருவாகுதுன்னு சொன்னா 16 சென்டிமீட்டர்ல பொருளை வச்ச மனுஷன்னா 25 சென்டிமீட்டர்ல பிம்பம் உருவாகும். ஆகவே யூகமா பி வந்து என்ன செய்யலாம் சொன்னா மெய்ப்பொருள் மெய்பிம்பத்துக்கு இடமாற்றப்படலாம். இது நமக்கு குவிவு வில்லைச்சம் நான் வில்லைச்சம் பாட்டை வச்சு காய்ச்சி நினைச்சேன். வில்லைச்சம் பாட்டை வச்சு காய்ச்சி நினைச்சேன்னா குறுவழக்க பாவிச்சா இப்ப ஒண்டிங்கில் வீசாய ஒண்டிங்கில் யூஸ் ஆன ஒண்டிங்கில் எஃப்ல குறுவழக்க பாவிச்சா குவிவு விலைக்கு வி மைனஸ் யூ பிளஸ் எஃப் மைனஸ் அப்ப எல்லாத்தையும் மைனஸ் எல்லாம் எல்லாம் பிளஸ் ஆகிடும். அப்ப பெருமானத்தை வச்சு பார்த்தோம்னா ஒண்டிங்கில் வீசாக ஒண்டிங்கில் யூஸ் ஆன ஒண்டிங்கில் எஃப் ஆகிக்க போகுது. எஃப் மாற மாட்டா. இப்ப வியும் யூ என்ன செய்யலாம் பிள்ளையால் இடமாற்றத்தக்கவையாக இருக்கும். இடமாற்றத்தக்கவையாக இருக்கும். ஆகவே இந்த கேள்விக்கு ஆன்சர் எடுக்கிறேன்னு சொன்னா இதனோட இணங்குகிறான்னா இதனோட இணங்குலாம் என்ன காரணம் சொன்னா புறமாற்றும் இயல்பு காரணமாக யூக்கமாவி இடமாற்றப்படலாம். யூக்கு பெருமானம் எடுத்தோம்னா யூக்கும் விக்கும் பெருமானம் எடுத்தோம்னா அதே பெருமானங்கள் யூரே விக்கும் வீரே யூக்கும் பயன்படுத்தப்படலாம். இதுக்கு என்ன காரணம் சொன்னா ஒளியின் அந்த புறமாற்று இயல்பு காரணமாக நமக்கு பொருள் தூரம் பிம்பத்தூரமாகவும் பிம்பத்தூரம் பொருள் தூரமாகவும் பாவிக்கப்படலாம். சரியா? ஆகவே அதான் நமக்கு அங்கேங்கிற காரணம். இதை விளங்கிடுது நம்ம பிள்ளையால். இதில் கடைசி பாட்டு வந்து அவங்க கேட்டது ஒரு நியாயமான கேள்வி. ஆகவே நாம் அதை விளங்கப்படுத்திக்கும் பிள்ளையால் இதை விளங்கி எடுத்துக்கொள்ளணும்.